தமிழ் பேசும் உள்ளவங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிவிசி பைப்பை எப்படி பிவிசி ஷீட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் இதேமாரி வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பைப் ஷீட், அதாவது பிளாஸ்டிக் ஷீட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இது வீட்லேயே செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட பேக்ரவுண்டை இந்த ஒரு வீடியோவில் மட்டும் மாற்றிட்டேன், ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பைப் ஷீட் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய லென்த்து வித்து வேணுமோ அது உங்கள் மெஷர்மெண்ட் தான். இப்போ நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணணும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணல. எப்படி கட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட ஆக்ஸா பிளேடோட அந்த ஹோல்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடல, ஏன்னா எனக்கு க்ரிப் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தான் என்னோடய ஃபுட்டேஜ் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம இந்த பைப்பை கரெக்டாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி தான் இதை கட் அதாவது ஹீட் பண்ணணும். அப்போ தான் ஷீட் ஆகும். அதனால் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டிங் பிளேடு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. இப்போ லைட்டாக பெண்ட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகிடும். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாகிடும். இப்போ நம்ம கேஸ் கிட்ட போயிட்டு இதை ஹீட் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் கேஸ் கிட்ட நான் போயிடுறேன். இப்போ நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால் இந்த கேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலனா அதுலேயும் நம்ம கேஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் மேலே காட்ஸ்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது என்ன வீடியோனா ஒரு கேஸ் லைட்டர் எப்படி பண்ணுறதுங்கிறது தான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேஸை ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பைப்பை கட்டிங் பிளேடோட நான் எப்படி பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி பிடிச்சி கொஞ்சம் ஹைட்டில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ முடிக்கணுன்றதுக்காக கீழே வச்சு மெல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த எல்லோ ஃப்ளேம்னால எல்லாமே பைப் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் பண்ண அந்த பைப் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் மெல்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் கூட இல்லை, ஒரு 40 செகண்ட்ஸ் நீங்கள் மெல்ட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ மெல்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு இல்லைனா ஒரு டைல் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட அந்த பைப்பை இங்கே வைக்கணும். இப்போ இதை நம்ம வைக்கலாம் அந்த பைப்பை. இப்போ நம்ம பைப் ஷீட்டை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்களேன், நான் இன்னொரு தடவை மெல்ட் பண்ணிட்டேன் வீடியோக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான பொசிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டு இன்னொரு டைம் பண்ணணும். நான் இன்னொரு டைம் பண்ணலை. எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் இன்னொரு தடவை இதே மாதிரி மெல்ட் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக ப்ளைனாக வந்துடும். ஸோ கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளோ ப்ளைனாக ஸ்கேல் மாதிரி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பைப்போட ஹீட் போகிற அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடுறோம் உங்களுக்கு. இப்போ நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் எடுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஹீட்டே என்னால் கையிலேயே வைக்க முடியல. அது பாருங்களேன், ஸ்கேல் மாதிரி நல்லா ப்ளைனாக ப்ளைன் ஷீட் மாதிரி வந்துடுச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்துடுச்சு. ஆனால் அங்கே பிளாக்காக இருக்குது, அதான் விஷயம். ஸோ அதான் கொஞ்சம் இதில் மைனஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இது ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட பாருங்களேன், இது எப்படி ப்ளைனாக இருக்குது நீங்களே பார்க்கலாம். பாருங்களேன், ரொம்ப சூப்பராக நம்மளோட பைப் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சேஃபாக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப லென்த்தாக கூட இருக்குது. இதே மாதிரி நான் 4 பைப் ஷீட் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பைப் ஷீட்டை நீங்கள் நிறையா DIY ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட பைப் ஷீட் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பைப் ஷீட் பண்ணோம் ரொம்ப 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 ஈஸியாக பண்ணிட்டோம். அந்த சைடில் நிறையா பிளாக் ஷேடோஸ் அதாவது பிளாக்காக இருந்துச்சு. அது ஏன்னா கேஸில் ப்ளூ கலர் ஃப்ளேம் தான் வரும். ஆனால் அப்பப்போ ஒரு எல்லோ கலர் ஃப்ளேம் வரும். அதனால் அந்த எல்லோ கலர் ஃப்ளேம் அந்த ஷீட்
வந்து பிளாக் கலர் ஆகிடுது. அதனால தான் நம்ம ஷீட் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து சைடில் வந்து கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய டை ஆக்டிவிட்டீஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது எங்களோட மட்டும் இந்த விடைபெறுவது பிரணவ்.